ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக ஒரு ஸ்கோர்லிங் லைட்டு வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த லைட்டு ஃபைனலாக வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கடையோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ரேட்டு கொஞ்சம் 1000 ரூபாய் கூட இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கும்போது 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஓகே, அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு வேல் டக்குன்னு ஒரு டீல் பண்ணியிருக்கேன். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கத்தி போட்டு கிழிச்சு தான் கேட்கணும். கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மேல் கவர் மட்டும் பிரித்தாச்சு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் கிடையாது, ஒரு ஸ்டுடியோ கிடையாது. ஸோ நம்ம வந்து வெளியில் வச்சு தான், சைக்கிள் மேலே வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம பிரதர் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறாப்புல. பக்காவாக பேக்கிங் இருக்குது. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளார அந்த எல்இடி லைட்டு, மேட்ரிக்ஸ் லைட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் கவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பேக் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உள்ளார என்ன இருக்குன்னு தெரியும். ஓகே, மேல் கவர் பிரித்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிக்கிறாப்புல. ஓகே, இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மாஞ்சிட்டு இருந்தார். அவர் ஒரு பக்கம். அதில் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வரும், பாருங்கள். உள்ளார பக்காவாக ஃபோல்டு பண்ணி உள்ளார கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக உள்ளேருந்து நம்ம எடுத்தாச்சு. அதை ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே, உள்ள ரவுண்ட் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்கு. கூட மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அது ஸ்டிக்கர்ஸு, கண்ணாடி டோர் ஸ்டிக்கர்ஸில் போட்டு ஒட்டிட்டு நம்ம தேவையான இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, பிரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி எல்இடிஸ் இருக்குது. இது வந்து ஆர்ஜிபியில் எல்இடி. ஒரு பைப்பு மாதிரி ஒரு இது ஒன்று வச்சு அதுக்கு மேலே உள்ள ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் புக் இருக்குது. அது கூட அந்த பிரித்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு 8 இன்ச்சஸ்ஸு. 35க்கு 8 எல்லாமே ஃப்ளெக்சிபிள், இந்த வாட்டர் ப்ரூஃபு. இது கூடவே ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கண்ட்ரோல். இது எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா காரு, ஹோம், ஆஃபீஸ், ஷாப்ஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் மூலிமா ஆப்ரேட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி ரிதம்மு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக் வந்து ஆகும். இது போக கிளாக் இருக்குது. அடுத்து இல்லாமல் பிக்சர் டெக்ஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் செட்டிங்ஸ், லாங்குவேஜ் நம்ம தமிழ் கூட இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ் இருக்குது. டிவைஸ் இன்ஃபர்மேஷனு, பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட், அந்த ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அந்த இமேஜோட அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, நம்ம 500 கீவேர்ட்ஸில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, தமிழ் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது.
எஃபெக்ட்ஸில் ரைட்டு லெஃப்ட்டு டவுனு பிளிங்க் பண்ணுறது, லேசர் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம டைப் பண்ணுறது இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போட்டிருந்தேன். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட்ஸில் ஓகே, இந்த ஆப்ஷன் எவ்வளோ தான். இங்கே கீழே இருக்குது எஃபெக்ட்ஸு. இது போக பக்கத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கோரில் 1/1 வர்றது எல்லாமே இருக்குது. சின்ன எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நெருப்பு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரவுண்ட் சட்டி பார்ட்ரு இதெல்லாம் இருக்குது. அடுத்து இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக, அதாவது நம்ம லைட்டு வந்து சீக்கிரமாக ஸ்கோர்லிங் ஆகிறது அந்த இது வந்து அடுத்து செகண்ட்ஸு எவ்வளோ செகண்ட்ஸ் வரணும்னு. அடுத்த செட்டிங்ஸ் வந்து கேலரி, நம்ம கேலரியில் இமேஜில் நோட் பண்ணிக்கலாம். பஸ்ஸெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய, ஒரு இந்த வெளிநாட்டு பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா பஸ்ஸு, அந்த மாதிரி சைனாக்காரன் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு பிளிக் கண்ணு பிளிக் பண்ணுறதுலாம் இருக்கும். வீடியோ 1/1 நான் வச்சு அங்கே வச்சு காமிக்கிறேன் நம்ம ஸ்கோரில் எல்இடியில். அடுத்து பிஸ்னஸ்க்காக இருக்குது இந்த மாதிரி. அடுத்தது ஹாட் ஸ்பாட்னு கொஞ்சம் இருக்குது. அடுத்து இமோஷனு. அடுத்து ட்ரைவ், நம்ம ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கிங்கு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சும்மா வரலாம் மட்டும் பார்ப்போம். அடுத்து ப்ரோக்ராம் லிஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டு. நம்ம அங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம், வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் குறைஞ்சிட்டு. அடுத்து அதே மாதிரி டை அனிமேஷனு, க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு வேல் டக்குன்னு ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் ஒன்று ரெடி பண்ணேன், அது எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குது. கை இது சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள். கத்திரவேல் வெளியிட்டு நேற்று, கத்திரவேலை கொஞ்சம் வேந்து வெளியிட்டு நேற்று. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். और